Hi friends, welcome to the Power channel. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டி வெரி டேஸ்டி ஒரு மஷ்ரூம் ரோல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் நிறையா அடிக்கடி வந்து ரோல் செய்வோம். அதில் வந்து இது வந்து ரொம்ப ஃபேவரேட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி. இதில் பார்த்திங்கன்னா 4 பேருக்கு நான் 2 பேக்கெட் பட்டர் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நான் வந்து ஏன் வந்து இவ்வளோ 2 பேக்கெட் போடணும் அப்படின்னா, இது வந்து வெரி ரிச் அண்ட் க்ரீமி அப்படிங்கிறனால மஷ்ரூம் தான் வந்து மேஜர் போர்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து தண்டு தனியாக, இந்த மஷ்ரூம் தனியாக இதில் காட்டுற மாதிரி வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் விட்டுட்டு அதில் வந்து மஷ்ரூம் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ தண்ணி நிறைய விட ஆரம்பிக்கும், நமக்கே தெரியும். அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா வற்றட்டும். இப்போது நம்ம தண்ணி இருக்கும்போது நம்ம வெறும் ஆக்சுவலி சேர்த்தக்கூடாது, உப்பு மட்டும்தான் சேர்க்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். இதை வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்படின்னா ரொம்ப வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப நேரத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது கூடவே இன்னொரு வேலை பண்ணலாம். ஒரு பேனில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 1/2 வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ட்ரையாக ஆயில் எதுவும் போடாமல் இது ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் சேர்த்துட்டு லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சதுமே பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் பண்ணி இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்மளோட மஷ்ரூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்தளவுக்கு ப்ரௌனாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கடாய் இருந்தது, ஒரு ஃபுல் பேன் இருந்தது பார்த்திங்கன்னா 1/4 அளவுக்கு சுருங்கிடுச்சு. இந்தளவுக்கு வந்து நமக்கு நல்லா சுருங்கணும். ஸோ இப்போ வந்து இன்னொரு கடாயில் வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு க்ரீன் சில்லி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லைஸ் பண்ணி அது வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ப்ரௌன் ஆக வரைக்கும் பொரிச்சிக்கணும். ஏன் அப்படின்னா இது ரோல் நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிட போகிறோம். மெயினாக கிட்ஸ்க்கு வந்துட்டு இது வந்து நாக்கு ஏரியவோ அல்லது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக ப்ரௌனாக இது ஃப்ரை ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து ஒரு தின் ஸ்லைஸ்டு ஆனியன் வந்து சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக்கும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா அல்லது கரம் மசாலா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சேர்த்தாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த மசாலா நான் சேர்க்குறேன். அது கூட மஷ்ரூமும், அதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய கப்பில் வந்துட்டு பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையும் போட்டுக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் ராவாக அல்லது வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கக்கூடாது. இது கூட ஒரு சால்ட்டு நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா இது மாதிரி டார்க் க்ரீனில் இருந்த இடமே தெரியாத மாதிரி நல்லா சுருங்கிடணும். இந்தளவுக்கு வந்து ஃப்ரை ஆகிருக்கணும். இப்போ வந்து மஷ்ரூம் பார்ட் ரெடி. ஸோ இது கூட வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம், இப்போ நான் ஃப்ளேமெல்லாம் இதை ஆஃப் பண்ணல. இப்போவே ஒரு 2 ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் விடுறேன். இப்போ என்னாகும் அப்படின்னா இந்த ஹீட்டில் இமீடியட்டாக போயிட்டு இது மஷ்ரூமோடு நல்லா ஒட்டிக்கும். இது ஒட்டிட்டு ஒரு மாதிரி இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு 1 மினிட் கழித்து ஒரு மீடியம் சூடாக இருக்கும்போது மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் க்ரீம் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து அந்த க்ரீம், அந்த ஆயில் வந்து ஃபஸ்ட்டு சக் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் வந்து நல்லா ஃபீல் ஆகும். இது ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் இப்போ எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அமுல் சீஸ் சாஸ் இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் வந்து இப்போ இந்த க்ரீமும் இந்த சாஸும் சேர்ந்துட்டு தான் வந்து அந்த பயங்கர க்ரீமி டெக்ஸ்சர் வந்து நம்ம கொண்டு வரும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் கிடைக்கலன்னா உங்களுக்கு எந்த சீஸ் சாஸ் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சப்பாத்தியில் வந்து பேஸ் லேயராக வந்து நான் பீஸா டாப்பிங் போட போகிறேன். ஒருவேளை இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஸ்பைஸியாக இருக்கிற டொமேட்டோ கெட்சப் அல்லது வந்து அந்த சல்சா டிப் மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த நீங்கள் சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ் லேயர் போட்டாச்சு. இதை வந்து இப்போ நம்ம ரோல் பண்ண வேண்டியதான். அந்த சப்பாத்தி வந்து முடிஞ்ச அளவுக்கு தின்னாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் இதை ரோல் பண்ண போகிறேன். ஸோ அந்த மிக்ஸ் எடுத்துகிட்டு இப்போது இது மாதிரி ஒரு ஓரமாக வச்சு நம்ம பண்ணும்போது ரோல் வந்து பர்ஃபெக்டாக வரும். இந்த பர்டிகுலர் ரோல் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு கோல் விட்டுட்டேன். அந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சிங்களா, ட்ரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை வந்து ஆட் பண்ணல. ஸோ ஒரு ரோலுக்கு 4 பீஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆன் டாப் ஆஃப் த மஷ்ரூம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது அந்த க்ரீமையே வந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டாப்பாக வந்து அந்த கரெக்டாக அப்படியே அந்த ஸ்டிக்காகி நிற்கும். ஸோ நம்ம சூப்பர் டெலிஷியஸ் மஷ்ரூம் ரோல் இஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை.